ஹலோ வியூவர்ஸ், இந்தியாவில் உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட் என்னென்னு யாரை கூப்பிட்டு கேட்டாலும் 100க்கு 90 பேராவது கிரிக்கெட்னு தான் சொல்லுவாங்க. இந்தியாவில் கிரிக்கெட் அவ்வளோ ஃபேமஸ். ஆனால் எத்தனை பேருக்கு கிரிக்கெட் எப்படி உருவாச்சு, அதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியும்? இந்த வீடியோவில் நம்ம கிரிக்கெட்டோட ஹிஸ்ட்ரி, அது எப்படி எவால்வ் ஆச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மிஸ்டர் அன்னவுன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திங்க் இன் சைலன்ஸ். கிரிக்கெட் 16th செஞ்சுரியில் இங்கிலாண்டில் தாங்க ஆரிஜின் ஆகுது. அந்த டைமில் இங்கிலாண்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த சின்ன பசங்க அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்க ஒரு கேமை விளையாடுறாங்க. என்னன்னா, ஹாக்கி ஸ்டிக் மாதிரி வளைஞ்ச ஒரு கட்டையை வச்சு கம்பளி இல்லைனா துணியில் செஞ்ச ரவுண்டான ஒரு ஆப்ஜெக்டை அடித்து விளையாட ஆரம்பித்தாங்க. இந்த கேமை அவங்க ஓப்பன் ஃபீல்டில் தோட்டத்திலேயோ இல்லை சர்ச்சு பக்கத்துலேயோ விளையாடிட்டு இருந்தாங்க. இதுக்கு ரூல்ஸ்லாம் இல்லை, சும்மா ஃபன் அண்ட் டைம் பாஸ்க்காக ஆடிட்டு இருந்தாங்க. இது அப்படியே பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கும் டவுனுக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. கிரிக்கெட் விளையாண்டதுக்கான ஃபர்ஸ்ட் ரிட்டன் எவிடன்ஸ் இங்கிலாண்டில் ஒரு கோர்ட் கேஸ் டாக்குமெண்ட்ல இருந்து கிடைக்குது. அந்த டாக்குமெண்ட்ல 1598 கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது பேட்ஸ்மேன் பேட்டால ஃபீல்டர் அடிச்சிருக்காருன்னு கேஸ் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஸோ இதை வச்சு கிரிக்கெட்டை லேட் 1500s இருந்தே பாப்புலராக விளையாடிட்டு இருந்திருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இந்த கேமை அடல்ட்ஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டைம் பாஸ் கேம்ல இருந்து ஒரு சீரியஸ் ஸ்போர்ட்டாக மாற ஆரம்பிக்குது. ஸோ 17th and 18th செஞ்சுரியில் இங்கிலாந்து ஃபுல்லாக கிரிக்கெட்டுக்கு அட்டென்ஷன் கிடைக்குது. பணக்காரங்களாக மேட்ச் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெரிய அமௌண்ட்டை பெட் பண்ணி விளையாட ஆரம்பித்தாங்க. அப்புறமா கிரிக்கெட் ஜென்டில்மென்ஸ் கேமாக மாறிடுது. 1787 ஃபர்ஸ்ட் டைம் மெரிலிபோன் கிரிக்கெட் கிளப்னு ஒரு கிரிக்கெட் கிளப்பை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த MCC கிளப்பில் அஃபிஷியலாக கிரிக்கெட்டுக்குன்னு லாஸும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. 18th செஞ்சுரியில் பிரிட்டிஷ் எம்பையர் வேர்ல்டில் மோஸ்ட் ஆஃப் தி இடத்த ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ், ஆஃபீஸர்ஸ், ட்ரேடர்ஸ்லாம் கிரிக்கெட்டை புது புது இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படி தான் கிரிக்கெட் இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் போய் ரீச் ஆகுது. இந்தியாவில் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் தான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியன்ஸும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறமா 1848 பார்சி கிரிக்கெட் கிளப்னு இந்தியாவோட ஃபஸ்ட்டு கிரிக்கெட் கிளப் ஃபார்ம் பண்ணுறாங்க. 19th செஞ்சுரியில் கிரிக்கெட் இங்கிலீஷ் ஸ்போர்ட்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்டாக மாறுது. 1844 ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்சை நியூயார்க்கில் USA அண்ட் கனடாக்கு நடுவில் விளையாடுறாங்க. லேட்டராக 1877 ஃபஸ்ட் அஃபீஷியல் டெஸ்ட் மேட்சை இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா மெல்போர்னில் விளையாடுறாங்க. இதில் ஆஸ்திரேலியா 45 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிடுறாங்க. 1882 அகைன் ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலேயே ஜெயிக்கிறாங்க. இதை இங்கிலாந்து நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இங்கிலீஷ் கிரிக்கெட் இறந்துடுச்சு, பாடியை எரிச்சு சாம்பலாக ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு எழுதுறாரு. இதுதான் கிரிக்கெட்டோட பெரிய ரைவல்ரியாக பார்க்கப்படுற தி ஆஷஸ் உருவாக காரணமாக இருந்துச்சு. 1909 இம்பீரியல் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ், அதாவது இப்போ இருக்க இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ஃபார்ம் ஆகுது. 1971 ஃபஸ்ட்டு ODI மேட்சை விளையாடுறாங்க. அதுவும் பிளானடு கிடையாது. மெல்போர்னில் நடக்க இருந்த இங்கிலாந்து vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் மழையில் கேன்சல் ஆனதுனால ஒன் டே கேம் ஒன்று ஆடினாங்க. அப்புறமா அது பாப்புலர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 1975 ஃபஸ்ட்டு கிரிக்கெட் வேர்ல்டு கப் இங்கிலாண்டில் நடக்குது. அதில் வெஸ்ட் இண்டீஸ் சாம்பியன்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா 8 வருஷம் கழித்து 1983 இந்தியா ஃபஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் ஆகுறாங்க. 1977 கெரி பேக்கர்னு ஒருத்தர் வேர்ல்டு சீரீஸ் கிரிக்கெட் ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதில் பிளேயர்ஸ்லாம் ஃபஸ்ட் டைம் கலர் ஜெர்சியில் ஃபுட் லைட்டில் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. லிமிட்டட் ஓவர்ஸ்க்கு பாலோட கலரையும் ரெட்லேருந்து ஒயிட்டாக மாற்றுறாங்க. 2003 இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு யங் ஃபேன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு T20 ஃபார்மேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் வருஷம் கழித்து 2007 ஃபஸ்ட்டு T20 வேர்ல்டு கப் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது. இதில் இந்தியா சாம்பியன்ஸ் ஆகுறாங்க. இந்தியா சாம்பியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்டுக்கு குளோபல் லெவலில் கிரேஸ் அதிகமாகுது. அடுத்த வருஷமே 2008 இந்தியன் பிரீமியர் லீக் லான்ச் ஆகுது. இதில் எல்லா கண்ட்ரி பிளேயர்ஸும் ஒன்றா சேர்ந்து விளையாடுறாங்க. இது கிரிக்கெட்டை அடுத்த லெவலுக்கே எடுத்துகிட்டு போய் குளோபல் லெவலில் ஃபுட்பாலுக்கு அப்புறம் செகண்ட் மோஸ்ட் வாட்சிங் கேமாக மாற்றிடுது. அதுக்கப்புறம் IPL மாதிரி BBL, CPL, PSLன்னு நிறைய T20 லீக்ஸ் உருவாகிடுச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம திங்க் இன் சைலன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.